வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த வாரம் வீட்ல யூடியூப் சேனல்ல ஓடிபி ஷோல யார் சீஃப் கெஸ்ட்டா வரப்போறாங்க அப்டின்னா, சின்ன திரையில ஏகப்பட்ட சீரியல்ஸ கலக்கிட்டு இருக்க ஒரு நடிகை தான். அண்ட் உங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேமராமேன். அண்ட் இப்ப ரீசென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான தேவதை வீட்ல பொறந்திருக்காங்க. வணக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க கமல் ப்ரோ? சூப்பரா இருக்கேன். என்ன பத்தி பேசலாம் தப்பா அப்படியா? கேமரா உங்க ஹஸ்பண்ட் கேமராமேன் தான். அதுக்காக நான் கேட்ட கேள்விக்கு கேமரா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ப்ரோ, மேக்ஸிமம் அங்க ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்களா, சோ அதனாலதான். பாத்தீங்களா? ஆனந்த் சார் நீங்க ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க உங்க ஒய்ஃப. பாருங்க, கொஸ்டின் கேட்கறேன் இங்க உட்காந்துருக்கேன். அவங்க நேரம் கேமரா பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன கரெக்ட் தான் நினைக்கிறேன். 24/7 வந்து வீட்டுல எப்பயுமே சினிமா பத்தி பேசுற ஒரு பேசுவோம் ப்ரோ. எங்களை மீறி எங்களுக்கு வேற டாபிக்கே இருக்காது. இருக்காது. எங்க ஷூட்ல இது நடந்தது, அவங்க ஷூட்ல அது நடந்தது. இந்த மாசத்தோட ஒன்லைன் என்னன்னா இதுதான். கதையெல்லாம் சொல்லிடுவாரு. எல்லா கதையும் வந்துடும் எங்களுக்கு. டெலிகாஸ்டுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டோட அடுத்த ஒன்லைன் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் நானே கியூரியாசிட்டியில கேட்பேன், அம்மா அது அப்படி நடந்தது, அடுத்தது என்ன நடக்கும், உடனே அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. அப்ப சொல்லுங்க, அடுத்த கையில் சீரியல்ல என்ன ஆன்லைன் வந்து வரப்போகுது? பிரச்சனை ஆயிடும் ப்ரோ, வேண்டாம், டிவிலே வரட்டும். ஹஸ்பண்ட் பத்தினா கையில் சீரியல்ல பத்தினா கேமராமேன் இருக்காரு மிஸ்டர் ஆனந்த் சார். வந்து பரணி ஆல்ரெடி நிறைய டிவில பாத்துருக்கீங்க, நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க. என்னென்ன சீரியல் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்களே. அது நானா ப்ரோ, ஆக்சுவலி சன் டிவில, விஜய் டிவில, ஜீ தமிழ்ல, ஸோ எல்லா பிரைம் சேனலுமே பண்ணியிருக்கேன் ப்ரோ. அதுவும் பிரைம் சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட் வந்து சன் டிவில கண்மணி பிரைம் டைம்ல. எனக்கு ஒரு அட்ரஸே இருக்காது ப்ரோ, எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டே இல்லாத போது ஸோ எனக்கு வந்து பிரைம் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. அந்த டைம்ல எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அந்த அட்ரஸை வச்சு அப்படியே ஃபர்தரா அடுத்தடுத்து அக்னி நட்சத்திரம் பண்ணேன், சந்திரலேகா பண்ணேன், ஜீ தமிழ்ல வந்து கனா பண்ணேன், மௌனம் பேசுதே, விஜய் டிவில வந்து ஈரமான ரோஜாவே, ஆஹா கல்யாணம், ஸோ அனாமிகா சன் டிவில. சம்டைம்ஸ் நானே மறந்துடும் ப்ரோ. இது வரைக்கும் ஒரு 15 ப்ராஜெக்ட் கிட்ட அப்படி பண்ணிருக்கேன் ப்ரோ. சண்டே 20 ப்ராஜெக்ட் தான் பண்ணிருப்பாங்க. அதுல 15 ப்ராஜெக்ட் நீங்களே இல்ல ஒரு 3 சேனலையும் சேர்த்து ஒரு 15 ப்ராஜெக்ட் கிட்ட பண்ணிருக்கேன். சூப்பர். ஆக்சுவலா கேமராமேன் சார், நீங்க வந்து நடிகை. எப்படி உங்களுக்குள்ள ஒரு இல்ல ப்ரோ, ஒர்க் பண்ணோம், 2 பேரும் ஒர்க் பண்ணோம். எங்களுக்கு தெரியும், நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அப்போ நம்ம வீட்லயும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க, ஸோ அவங்க வீட்லயும் அப்போ பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட கேமராமேனே அவங்க தான். ஆனா அப்ப எதுவும் நடக்கல ப்ரோ. அப்போ இல்ல ப்ரோ, அதெல்லாம் அதெல்லாம் இல்ல ப்ரோ. எனக்கு அவங்கள பார்த்தாவே ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா பிகாஸ் அப்போ ஃபர்ஸ்ட் இல்ல கேமராமேன் சார், டைரக்டர் சார் அப்படின்னு ரொம்ப பயம் மரியாதையா இருக்கும். ஸோ அப்பெல்லாம் அவங்க பேர் கூட நிஜமா எனக்கு தெரியாது ப்ரோ. ஸோ அந்த இதுல தான் இருந்தது. அப்புறம் அது ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆகும்ல, அதுக்கப்புறம் எனக்கு அவங்கள ஒரு 4-5 இயர்ஸா தெரியும். ஸோ திடீர்னு சடனா டச் விட்டு போயிருந்த டைம்ல பேச ஆரம்பிச்சு. ஸோ அது மாதிரி தான். தொழில் பக்தி ஜாஸ்தி ப்ரோ. எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ப்ரோ. ஆக்சுவலி நிறைய கேமராமேன்ஸ் வந்து கொஞ்சம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க, அவங்கள வந்து ரொம்ப ஈஸியா அங்க போமா இங்க போமா அப்படிலாம் திட்டுவாங்க. இவங்க அவங்க பேர் என்னன்னு கேட்டு பேரை கேட்டு மரியாதையா கொஞ்சம் தள்ளி போங்கம்மா, இப்படி வாங்க அப்படி வாங்கணுமா. சோ மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களே, சோ அதுதான் ஃபர்ஸ்ட் இல்ல சீரியஸாவே. அது என் ஹஸ்பண்ட் இல்ல, பொதுவாவே அவங்க வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, மனுஷங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. சோ அது ரொம்ப பிடிக்கும். சோ அதனால எனக்கு பொதுவா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த மனுஷன் தாண்டி கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னொரு பிம்பத்தை பார்ப்போம். கண்டிப்பா பிளஸ்ஸா இருக்கும் மைனஸா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சீங்களா கல்யாணத்துக்கு அப்புறமா? உன்ன பத்தி கல்யாணம் பண்ணல, உன்ன பத்தி நல்லா இருந்துச்சுயா அப்படி மாதிரி ஏதாச்சும் ஒரு? ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, நான் லவ் மேரேஜ் தான் ப்ரோ பண்ணோம். வீட்டுல வேண்டவே வேண்டாம்னாங்க. அவங்களன்னு இல்ல, சினிமால வேண்டாம் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம் பாப்பா, எதுக்கு ரிஸ்க், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஏதாவது சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அடம் பிடிச்சி ஒரு லைஃப்குள்ள போனேன் ப்ரோ. ஆனா எனக்கே செல்ஃப் டவுட் இருந்தது, நிஜமா இருந்தது. இவ்வளோ தாண்டி வந்திருக்கோம், நாளைக்கு ஒருவேளை நம்ம சாய்ஸ் தப்பா இருந்தா நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கூட இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். ஆனா நிஜமா நானே நிறைய முறை நான் பார்த்து பொறாமப்பட்டுப்பேன். நல்ல வேளை நம்ம சாய்ஸ் கரெக்ட் அப்படி. சோ அந்த அளவுக்கு அவங்க என்ன வந்து பயங்கரமா பாத்துப்பாங்க ப்ரோ. நிஜமா என்னோட லைஃப்ல கிடைச்சா எனக்கு ஒரு சாண்டா கிளாஸ் ஆனந்த். சோ நம்ம நினைக்கலாம் வேண்டாம், ஆனந்துக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும். அது நானே எனக்குள்ள இல்ல, நம்மளே கண்ணு வச்சிடக்கூடாது அப்படி தாங்குவாங்க ப்ரோ. ஏன்னா நான் சின்ன வயசுல நடிக்க வந்துட்டேன். சோ நான் ஆக்சுவலி சைல்டு ஆர்டிஸ்டாவே நடிச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. பெருசா சொல்ல முடியல கூட, மை டியர் பூதம் டைம்ல இருந்தே நான் நடிச்சிட்டு இருந்தேன்.
மறுபடியும் என்ன பண்ணீங்க நீங்க? நிவேதா தாமஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஆமா. பரத், நிவேதா தாமஸ். சோ அவங்க ஸ்கூல் இதுல நானும் இருப்பேன். ஏன்னா பிகாஸ் ஸ்கூல் லீவ்ல நடிக்க வரும்ல. ஒரு 6 வயசு 7 வயசு நடிக்க வந்திருப்பீங்களா? நான் ஒரு 5th 6th படிக்கும்போது 10 வயசு வயசு. அந்த ரேஞ்சுக்கு வந்து நடிச்சு. அப்போ அந்த டைம்ல சரிகமல் அந்த வேலைக்காரி, ஆ, ஆ. வேப்பிலைக்காரி, அவங்களோட சாமி சீரியலா இருக்கும்ல, டக்குன்னு ஒரு குழந்தை அம்மன் வேணும்னா நம்மள யூஸ் பண்ணிக்கிறது. சோ அப்படிலாம் இருந்து சோ நான் சின்ன வயசுல இருந்து என் அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டேன். அப்போ சடனா இல்ல லைஃப் புரட்டி போட்ட மாதிரி நம்மள ஒருத்தவங்க பாத்துக்கும் போது அது பயங்கர ஸ்பெஷலா இருந்தது ப்ரோ. சூப்பர். இப்போ நான் வந்து என் வண்டிக்கு பெட்ரோல் போட ஆரம்பிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனந்த் இல்ல, இனிமே என் வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னா நான் தான் காசு தருவேன் அப்படின்னும் போது இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்குவா ஒரு ஆம்பளை இல்ல நான் பண்ணிக்க முடியாதுல்ல. என்ன ஆனந்த் சார், ஆனந்த் சார் அடுத்த வருஷம் ஒரு ஜென்மன் இருந்தா நான் வந்து பொண்ணா பிறந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க என்ன பண்ணி விட்டு கொடுத்துறீங்களா? நானா தெரியலையே ப்ரோ, தெரியலையே, விட்டு கொடுக்க மாட்டீங்களா? மாட்டேனே. அடுத்து ஜென்மம் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் அவரு ஆனந்துக்கு நம்ம தான். ஆனா ஆனந்த் கிட்டே அதை கொஞ்சம் கேட்டுக்கணும் இல்ல. இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு வயசு கிடைச்சானா யாருதான் அது ஆனந்த் சர்மா கொடுத்து வச்சிருப்பாரு. என்னைக்காவது திட்டி இருக்காரா கேமரா முன்னாடி? என்ன ஆக்ட் பண்ற கேமராக்கு முன்னாடி? ஆக்சுவலி தெரிஞ்சோ தெரியாமல ப்ரோ, ஆனந்த் வந்து அங்க பிரைம் கேமராமேன்றதுனால நிறைய நியூ ஆடிஷன் வந்து ஆனந்த் வச்சுதான் சேனல் ஷூட் பண்ண சொல்லுவாங்க. அதுல போய் நான் மாட்டிடுவோம் ப்ரோ, நான் போய் மாட்டிடுவேன். ரொம்ப கூச்சம் இருக்கும், வெக்கம் ஜாஸ்தி இருக்கும். அதனால 2-3 ஆடிஷன்லாம் எனக்கு போயிடுச்சு ப்ரோ. ஒரு சின்ன எனக்கு நல்லா நார்மலாவே எனக்கு முறைக்க தெரியும், எனக்கு டைலாக் பேச தெரியும், எல்லாருக்கும் அந்த கேமரா தெரியும்ல. எனக்கு கேமரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தெரிஞ்சு ஆனந்த் தான் ஃபோக்கஸ்ல தெரிவாங்க. அப்ப எவ்வளவு கூச்சமா இருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி ஒரு வெக்கம் வரும், எங்க பாக்குறது தெரியாது, இப்படி. ஆனா அதனால நான் சரியா நடிக்காம போய் எல்லாம் ஆனந்த் முன்னாடி ஒரு இவன் முன்னாடி நடிக்க முடியாது, ஒரு இன்சல்ட்டிங்காவும் இருக்கும். அவர் இந்த கேமரா முன்னாடி வந்து இதெல்லாம் போட்டுவாங்க துணி மாதிரி, ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு நின்று இருக்கலாம் ப்ரோ. ஆனா சீரியஸா என்னால ஒரு 2 ஆடிஷன்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஆனந்த் வருவான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி 2 பேர் இப்ப ஒரே ஃபீல்ட்ல ஒர்க் பண்றோம். அது சீரியஸா எவ்வளவு பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. நான் கன்சீவா இருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்ல ஆனந்த் வந்து கேமராமேன். இது கண்மணி சீரியல் புன்னகை பூ லாஸ்டா நான் பண்ண ப்ராஜெக்ட்ல ஹஸ்பண்ட் வந்து கேமராமேன், நான் வந்து ஆர்டிஸ்ட். கார்ல வரும்போது ஆனந்த திட்டிக்கிட்டே வருவேன். வாசல்ல வந்து இறங்கி நான் உள்ள வந்தோடனே கேமராமேன் சார் ஆயிடுவாங்க. உள்ள வந்தோடனே நான் மேக்கப் போட்டு குட் மார்னிங் சார் அப்படி விஷ் பண்ணுவேன். அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. ஆனா யாரும் அது என்னோட ஒர்க் வந்து என்னைக்குமே பாதிக்காது. அவங்களும் நீட்டா இருப்பா, நானும் நீட்டா இருப்பேன். வீட்டுக்கு வந்த அப்புறம் வாடா போடா திட்டு பாத்து வீட்டுக்கு வா அப்படி. ஆனா சொல்ல மாட்டாங்க. சோ என்னன்னா அவங்களுக்கும் என்னன்னா நான் அவங்க கண்ணு முன்னாடி சேஃபா இருப்பேன். நான் கன்சீவா இருக்கேன், என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு கொண்டு வந்து லொகேஷன்ல விடுறாங்க. ஃபுல்லா அவங்க குரல் எனக்கு கேட்டுட்டே இருக்கும். சும்மா அசிஸ்டன்ட் கிட்ட மட்டும் ஏதாவது பழங்கடம் கொடுத்து மேடம் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். அந்த அளவுல இருக்கு. ஆனா மத்தவங்க டிஸ்டர்ப் ஆகல இல்ல அது. சோ அது மாதிரி சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும் கன்சீவா இருக்கும் போது கூட. சோ அப்படியே ஆனந்துக்கு ஷூட்டிங் முடியற வரைக்கும் அப்படியே காருக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்து அன்னைக்கு ஷூட்ல என்ன நல்லா நடந்தது தெரியுமா சொல்லி நான் சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க. சோ அது மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம் ப்ரோ. என்னைக்காச்சும் தூங்கும் போது கேமரா ரோலிங் ஆக்ஷன் சொல்லிருக்காரா நம்ம தூக்கத்துல? அப்படி சொன்னது இல்ல ப்ரோ. ஆனா கனவுல வந்து ஷூட்டிங் பத்தியே சொல்லுவாங்க. இந்த ஷூட்டிங் லொகேஷன்ல ஹீரோயின் பேர்லாம் வந்திருக்கா வாயில தூக்கத்துல? ஆனா ஏதோ தூக்கத்துல வரல ப்ரோ. ஒரு வாட்டி ஏதோ ஒண்ணு பேசும்போது அப்புறம் சௌமியா அந்த மாதிரி சொல்லிருக்காரு. ஏதோ ஆகிருக்கு ப்ரோ கல்யாணம் ஆன புதுசுல ஆர்டிஸ்ட் பேரை சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லும். அது மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருப்போம். சடனா இது மாதிரி ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது ஏதோ என் மேல ஒரு சோர்ஸ் லைட் வரும். அடுத்த வாட்டி அந்த லைட் உன் மேல படுது பாத்தியா, அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஷூட் பண்ணும். கோவமா வரும் ப்ரோ நமக்கு. அப்ப என்ன அவங்க யோசனை ஃபுல்லா அதுலயே இருக்குல்ல. அப்போ ஒரு லைட் சோர்ஸ் நான் பட்டா கூட பாரு இந்த ஹேர்ல வந்து இந்த லைட் படுதுல, பின்னாடி லைட் வந்து பவுன்ஸ் ஆகுதுல. சோ இந்த மாதிரி அடுத்த வாட்டி நான் ஷூட் பண்ணும். அப்போ என்ன பண்ணி கடல் கடியில அவதார படமா எடுக்காங்க கேட்டீங்களா? கடல் கடியில போய் அவதாரம் எடுப்பாங்களா? இப்ப இந்த ஃபயர் அவதாரம் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு கடல் கடியில போயிருவாங்க. கடல் கடியில தான் வாழ போறோம். இனிமே இந்த லைட் இந்த கேமரா எல்லாம் மறந்துட்டு அங்கேயும் சொல்லுவாங்க அண்டர் வாட்டர் ஷூட்னா இப்படிதான் பண்ணணும்னு. அவர் திருத்த முடியாது வாய்ப்பே இல்ல சார். நீங்க தான் வேற ஏதாச்சும் பார்த்தாகணும். ஆமா. ஆனாலும் இல்ல நாங்களும் இந்த சினிமா டாபிக் தாண்டி வேற ஏதாவது பேசணும்னு நினைப்போம். ஒரு கடுத்து மேல எங்களுக்கே சுத்தி சுத்தி இதுக்கு வந்துடுவோம். இப்ப உங்களுக்கு பிடிச்ச என்ன கிரில் மட்டும் தான் ஆர்டர் பண்ணீங்களா? ஆமா ப்ரோ. ஏங்க ஒன் டைம் பார்ட்டி ஷோ வச்சது யாருக்கு நல்லா இருக்கு இல்லையோ எனக்கு தான் ரொம்ப நன்மை. கண்டிப்பா கிட்டத்தட்ட யாரும் கெஸ்ட் கேட்பாங்க உங்களுக்கு என்னென்ன சொல்ல எல்லாம் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்களாம் ஆர்டர் பண்ணிடுவாங்க, சாப்பிடுறது நானு. சூப்பர்ல. நீங்க இது மட்டும் தான் ஆர்டர் பண்ணீங்களா? இல்ல ப்ரோ இப்போதைக்கு இதுதான். இப்போதைக்கு இதுதான். நிறைய சொல்லிருக்கீங்களா? பின்னாடி வந்துட்டே இருக்கு. வந்துட்டு இருக்கு. அதானே பார்த்தேன்.
இப்போ கெஸ்ட் சொல்லுவேன் சும்மா எல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஓ இதான் ஸ்நாக்ஸ் ஆமா ஆமா சூப்பர். இது grill ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா நானும் கொஞ்சம் ப்ரீசெண்டா வெயிட் போட்டுட்டேன். வெயிட் ஸ்லிமா தான் இருக்கீங்க. போட்டுட்டேன் ப்ரோ, வெயிட் போட்டுட்டேன். இன்னும் ஃப்ரேம்ல பாக்கும்போது கொஞ்சம் பெருசா தெரியவல்ல. ஓகே சோ அதனால கொஞ்சம் இப்படி ஏதாவது கம்மியா சாப்பிட்றோம். கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். என்ன திரும்ப grill போகணும்ல. வந்து நம்ம டயட்டுக்கான சாப்பாடு தான். கண்டிப்பா bro. ஏன்னா ஆயில் வந்து கம்மியா இருப்பான்ல. கம்மியா சோ இருக்கும். அதனால சூப்பர். வேற என்ன ஃபேவரட் ஃபுட் என்ன? சாப்பாடாவே பிடிக்கும் ப்ரோ. சாப்பாடுனாலே ஆமா, பிடிக்கும். எங்க ஃபேமிலியே பயங்கரமா சாப்பிடுவோம். எல்லாமே சாப்பிடுவோம், சமைச்சு சாப்பிடுவோம். என்ன ஃபேவரட்டான ஃபுட் என்ன? இதுதான் என்னால அதான் ப்ரோ பிரியாணி. பிரியாணி. அந்த பீஸை விட ரைஸ் ரொம்ப பிடிக்கும். சாதமாவே சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஓகே. பிரியாணி. அப்புறம் எங்க ஃபேமிலியே வந்து ஒரு ஜிகர்தண்டா ஃபேமிலி. ஓ இது சாப்பிட்டாலும் நீங்க இல்ல ஆக்சுவலி கண்டிப்பா டெய்லி ஷூட் முடிச்சுட்டு வருவோம். வீட்டுல வந்து ஜிகர்தண்டா வாங்கிட்டு வருவோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த ஒரு 10-10:30 மேல அந்த ஜிகர்தண்டா சாப்பிடுற சுகமே தனியா இருக்கு ப்ரோ. சில்லுன்னு. ஓகே நம்ம grill வந்துருச்சு. கிரில்லுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொதுவாக சிக்கன்ல என்ன பீஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கா எலும்புலாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சாப்பிட்டு மொத்தமா வச்சுருவா நானு. சீரியஸாவே வீட்டுல யாரா சாப்பிட்டுச்சுன்னா பிளேட்டே பாத்துட்டு இருப்பேன். எப்ப எலும்பெல்லாம் வைப்பாங்க. என்ன சொல்றீங்க? நிஜமா ப்ரோ. அந்த எலும்பு இருந்த தடயத்தை அழிச்சிடுவேன் நானு. அப்படியா? அதனால எனக்கு கொஞ்சம் ஹோட்டல்ல எல்லாம் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஏன்னா வீட்டுல இருக்க மாதிரி கம்ஃபர்ட் வராதுன்னா எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிடுறதுக்கு. ஆக்சுவலி எனக்கு மேல உள்ளதே பிடிக்காது ப்ரோ, எலும்பு தான் பிடிக்கும். தட்டிக்கும் முதல்ல. இல்ல எங்க வீட்டுல அதே தான் சேம். எங்க வீட்டுல எங்க பாப்பா ஒய்ஃப் தான் சாப்பிட்டு முடிச்சு எலும்பு துள்ள என்ன தூக்கி போட்டுட்டே இருப்பாங்க. எனக்கும் அது ஒரு பெரிய ஏதோ ப்ரௌடா எனக்கு ஏதோ அவங்க குடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. நீங்க சாப்பிடுறீங்க, ரொம்ப பிடிக்காம சாப்பிடுறேன். எலும்புல கொஞ்சம் கூட இருக்காது. ஃபுல்லா அவங்களே எல்லாமே கரும்பு சக்க மாதிரி முடிச்சிருவாங்க. முடிச்சு எலும்ப தாய்க்கு போட வேண்டியதெல்லாம் எனக்கு போட்டுருவாங்க. ஆனா அது சாப்பிட ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க. அப்பதான் ப்ரோ ஏதோ சாப்பிட்டதுக்கான திருப்தியே வரும். நீங்க சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எலும்பு நீங்க நல்லாவே நீங்க சாப்பிடலாம். இன்னைக்கு உங்க ட்ரீட் தான். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு. அதெல்லாம் யோசிக்கவே செய்யாதீங்க. உண்மையில இந்த ஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா ராஜகிரண் சார் இருக்காரு, அன்மைக்கிளி ராஜகிரண். அவர்தான் எலும்ப கடிப்பாரு கேள்விப்பட்டிருப்பேன். அதுக்கப்புறம் லேடி ராஜகிரண் நீங்க தான். நல்லது. ஆமா ஆமா ஆமா. ஓகேவா? எடுத்துக்கிறீங்களா நீங்களே? நான் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க. சரி இன்னொரு எடுத்துக்கிறேன். பின்னாடி வருது இல்ல வருதா? அதனால அத்தனை பார்த்தேன். நீங்க ஏதாவது சமைப்பீங்களா? எனக்கு கிச்சன் பக்கம் போயிருக்கீங்க? சமைப்பேன் ப்ரோ. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிஜமா சமைக்க ஆரம்பிச்சேன். அதனால நான் கொஞ்சம் செல்ஃபிஷ். எனக்கு பிடிச்ச மட்டும் தான் சமைப்பேன். ஓகே ஓகே. ஆனா யூடியூப் பார்த்தான் ப்ரோ சமைப்பேன். ரொம்ப எல்லாம் தெரியாது. இப்ப கூட நிஜமா வீட்டுல பிரியாணி சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியா? உங்களுக்கு மட்டுமா? இல்ல எனக்கு இல்ல, ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க வீட்டுல. சமைச்சு வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வருவாங்களா திருப்பி? வருவாங்க ப்ரோ. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வருவாங்க ப்ரோ கண்டிப்பா. வெரி குட் வெரி குட். ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சது எப்படி? ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்றது பிடிக்குமா, வியர் பண்றது பிடிக்குமா, இல்ல மாடர்னான ஒரு? ஆக்சுவலி நான் சாரிலே இருப்பேன் ப்ரோ. நான் வீட்லயே சாரி கட்டுவேன் ப்ரோ. இல்ல சாருக்காக மாறிட்டீங்களா நீங்க? அப்படின்னு இல்ல, அவங்களுக்கும் ஆக்சுவலி சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும். வேலை முடிஞ்சு வரும்போது நம்ம அப்படியே சாரில இருக்கும்போது அப்படியே டல்லா அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க அப்படின்றதுனால உழைச்ச உழைப்பெல்லாம் வீணா போல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் ப்ரோ. பொதுவாவே வீட்டுல சாரி கட்ட ரொம்ப பிடிக்கும். பொதுவா சொல்லுவாங்கல்ல இந்த சினிமாக்காரவங்க பாத்தீங்கன்னா வீட்டு வாசலோட சினிமா வந்து பேச நிப்பாட்டினோம், வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடும் போதோ இல்ல பேசும்போதோ சினிமா பத்தி பேசக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது பாசிபிளா இல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா? அதான் ப்ரோ நாங்க ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. நிஜமா பேச வேணாம், ஏன் சுத்தி சுத்தி இதையே பேசிக்கிட்டு நினைப்போம் ப்ரோ. கார் டிராவல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல, அப்ப நிஜமா ஒரு அக்ரிமெண்ட் வைப்போம். 10 minutes இல்ல ஒரு 1/2 hour ஷூட்டிங் பத்தி நம்ம பேசக்கூடாது. ஆனா அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாது ப்ரோ. சீரியஸாவே நம்மள மீறினா அதுதான் வரும். டேரக்டர் என்ன சொன்னா தெரியுமா, அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா, நான் கொஞ்சம் நிறைய காசிப் போகும் ப்ரோ. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்ல. என்ன நடந்தது மா, அந்த டேரக்டர் என்ன சொன்னாரு, அவரும் அந்த ஆர்டிஸ்ட் என்ன பேசிக்கிட்டாங்க, அது மாதிரி எல்லாம் ரொம்ப ஆக்சுவலா வெளியில தெரியாத சீக்ரெட் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரோ. இப்ப அவங்களுக்கு ஆர்டிஸ்ட்க்கு பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியாது, நமக்கு டெக்னீஷியன் சைடுல என்ன நடக்குன்னு தெரியாது. சோ அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், சுவாரஸ்யமா இருப்பான். இன்னும் முக்கியமான கொஸ்டின், ஆக்சுவலா மக்கள் கேட்டா நம்ம ஷாக் ஆயிடுவாங்க. குழந்தை பிறந்து கேட்டா 5 மாசத்துல வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறாங்க. சோ எப்படி இருக்கு இந்த வீட்டுல பாப்பா எப்படி இருக்காங்க? பாப்பானா பையனா? பொண்ணு. மேல் குழப்பிட்டீங்களா நீங்க? 2 குழந்தையா? பாப்பா பாப்பா மட்டும் தான். தேஷ்விகா. தேஷ்விகா உண்மையா பாப்பா தானே? பாப்பா தான். பையன் 2 குழந்தை தம்பின்னு இல்ல 2 குழந்தை வளர்க்க பட்ஜெட் பத்தாது, நம்மள முடியாதுன்னு சொல்லி இந்த தளபதி படத்து மாதிரி தண்ணியில எதுவும் பொண்ணுதாங்க, பொண்ணுக்கே முடியல. குழந்தை பிறந்து குடுக்குற முதல் இன்டர்வியூ தான். ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் கேமராவே இப்பதான் பாக்குறேன். அதே நிஜமா அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ஏன்னா நான் இந்த
கன்சீவ் ஆகி ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு 5-6 மாசமா மேக்கப்பே போடல. ஓகே. நான் என் முகத்தை மிரர்லயே பாக்கல. ஓ. வீட்ல சும்மா நைட்டி போட்டுட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இப்படியே சுத்திட்டே இருந்தல. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே நான் ஒரு க்ரூம் ஆகி ஒரு வெளியில வரணும் போது அது பர்சனலா ஏதோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது இன்னைக்கு எனக்கு. எப்படி இருக்கு ஒரு பரணி ஒரு ஒரு பொண்ணு ஒரு பரணிக்கும் இன்னைக்கு அம்மாவா இருக்க பரணிக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் மாறல ப்ரோ. அதே குழந்தை கூட விளையாடிட்டு தான் ப்ரோ இருக்கேன் இப்போ. அப்போ அப்பயும் குழந்தை விளையாடிட்டு இருப்பீங்களா? அப்போ அக்கா பசங்க இருப்பாங்க. ஓகே சோ ஓகே அவங்களோட விளையாடிட்டு இருப்போம். ஓகே இப்ப நம்ம வீட்ல நமக்குன்னு ஒண்ணு. ஓகே. சோ பேசிட்டு சிரிச்சிட்டு அது இப்பவே நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு சேட்டை பண்ணா நான் மிரட்டிட்டு சோ அப்படிலாம். சோ ஆனதுக்கு நாங்க எங்க 2 பேர் வச்சு அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அக்கா ஆர்டிஸ்டா? ஆஹ் அக்கா என்ன பண்றாங்க? அவங்க சீரியல் ஆர்டிஸ்ட், யூடியூப் வச்சிருக்காங்க. பேரு? தேவிகா. தேவிகா ஆ. என்ன பண்றாங்க? சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லாஸ்டா ஜீல ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்கா பத்த சொல்ல நீங்களே வந்துட்டீங்களா? அப்படின்னு இல்ல ப்ரோ. ஆனா எனக்கு முன்னாடி அக்கா நடிக்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. என் அக்கா சைடுல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் ஆனா நான் வந்து ஆடிஷன் போய் கஷ்டப்பட்டு கடவுள் புண்ணியத்துல செலக்ட் ஆயிட்டேன். சொல்றது என்ன? திருவண்ணாமலை. வாவ் அப்பா. ஆமா. ஆனா மேக்ஸிமம் சொன்னா தெரியாது, யாருக்கும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. யார் திருவண்ணாமலை? இப்ப என்ன சொல்றது? இல்ல திருவண்ணாமலையை கண்டுபிடிப்பாங்க. எல்லாரும் அங்கதான் வர்றாங்க. நாங்க திருவண்ணாமலைன்னு சொல்ல கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டுபிடிக்க மாதிரி. பேசாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆமா, சைலண்டா நீங்க பார்த்தா இருக்கும்போது கேரளிட் மாதிரி தான் இருக்கீங்க. அப்படின்னு மலையாளி மாதிரி தான் நினைச்சுப்பாங்க. மலையாளியோ இல்ல ஏதாவது நார்த் இந்தியனா அப்படிலாம் நினைச்சுப்பாங்க. இல்லங்க திருவண்ணாமலை அப்படின்னும் போது ஆஹா என்னடா வாயை திறந்த உடனே திருவண்ணாமலை. என்ன திருவண்ணாமலை ஸ்பெஷல்? திருவண்ணாமலை ஸ்பெஷலுங்க நிஜமாவே. எங்க எங்க ஊர் ஃபுல்லா அவ்வளவு மரம் இருக்கும். மரம் இருக்கும். அந்த புளிய மரம் அந்த ரோட்ல போகும்போது நிறைய ஊர்ல இருக்கும். பட் அது இப்பவும் அப்படியே இருக்கு. இந்த இப்ப நாங்க திருவண்ணாமலையில போறோம்ல ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்னது? கிரிவலம் தான் கிரிவலம் தான். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா ஒருத்தர் இருந்தாரு. இருந்தாரு நித்தி. நித்யானந்தா ஆமா. சார். என்ன ஃபீல் பண்றீங்க நித்யானந்தா சார் இந்த கோயில் ஆக்சுவலா திருவண்ணாமலை? அவ்வளோ டெப்த் எனக்கு தெரியலங்க. தெரியாது. அவர் நம்ம ஊருக்காரு அப்படின்னு தெரியும். தெரியும். பரவாயில்லையே, ஒரு ஒரு ஊர்ல யாரோ ஃபேமஸ் ஆனாங்க. So, எங்க ஊருக்குன்னு இவர் ஒருத்தர் ஃபேம் இல்லையா? ஆமா அது நல்ல ஃபேமோ அது தப்பான ஃபேமோ நமக்கு தெரியாது. பட் ஆனா நானும் அதுக்கு பெருமையா சொல்லுவேன், யார் தெரியுமா, நித்யானந்தாவே எங்க ஊர் தான் அப்படின்ற மாதிரி. வெரி குட். எனக்கு நீங்க கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டுவீங்க திருவண்ணாமலை? திருவண்ணாமலைன்னு இல்ல ப்ரோ, எங்க போனாலும் இல்ல, நான் இப்ப நிம்மதியா இருக்கேன். சோ நான் அதே மாதிரி நிம்மதியாவே இருக்கணும், அவ்வளவுதான் ப்ரோ. பணம் காசு எல்லாத்தையும் தாண்டி இல்ல, நிம்மதி ரொம்ப முக்கியம் ப்ரோ. அதுவும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஏன்னா நான் சின்னதா கூட ஒரு ஜுரம் அப்படி இப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனது இல்ல சீரியஸாவே. டச்வுட். அப்போ வந்து இந்த ஒரு அது கண்ணு பற்றாம இருக்கிறதுக்காக டச்வுட். சோ அதனால அந்த சி செக்ஷன் பண்ணி நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆகும்போது ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு உடையும் போது இல்ல, நான் திரும்ப நடந்துருவேனா அந்த அளவுக்குலாம் பெருசா யோசிச்சுட்டேன் ப்ரோ. சத்தியமா மறுபிறவிதான் ப்ரோ. இல்ல ஈஸியா நினைச்சிட்டாங்க சி செக்ஷன் தானே, அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாலே தெரியாது, அப்படியே போவாங்க குழந்தை எடுப்பாங்க அப்படிலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த 1 month ரெக்கவரி டைம் இருக்கும் ப்ரோ. இன்ஜின் ஆமா மாதிரி நடப்பேன் ப்ரோ. நான் படையப்பா மாதிரி கை வீசி நடந்த இந்த பொண்ணு நிஜமா அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்மளே அடையாளம் தெரியாது ப்ரோ. என்னையே நான் சுத்தமா பாத்துக்கவே முடியாது. மாறி அப்படியே இந்த தலைலாம் என்ன வாரசி அழுதுட்டேன் ப்ரோ. நானு ஹாஸ்பிட்டல்ல என்ன விட்டுடுங்க, என்னால இதுக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியல. ஆக்சுவலி நான் 20 daysக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் ப்ரோ. டாக்டர்ஸ் கிட்ட என்னால முடியல, என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. ஒரு 4 பேர் முன்னாடிலாம் அழறதுக்கு ரொம்ப கான்சியஸா இருப்பேன் ப்ரோ. அந்த இடத்துல அவ்வளோ டாக்டர்ஸ் முன்னாடி நிஜமான அழுதுட்டேன், என்னை விட்டுடுங்க. அவங்க என்ன ஒரு டாக்டரா வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்றாங்க, இல்லை நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க ரிசல்ட் இன்னும் வரல, அதுக்கப்புறம் தான் அந்த ரிசல்ட் வந்தாதான் உங்களே பாப்பாவே அனுப்ப முடியும். அது புரியுது, அறிவுக்கு புரியுது, புரியல. குழந்தைய பார்க்கும்போது கோபம் வருதா சந்தோஷம் வருதா? ஆமா, அடிக்கடி எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, உன்னாலதான் உங்க அம்மாக்கு சி செக்ஷன் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் ஈஸியா வெளில வந்திருக்கலாம்ல அப்படி. அப்பெல்லாம் சிரிப்பாங்க வேற அவங்க மேடம். ஆனா அதான் ப்ரோ, அந்த ஸ்ட்ரெஸ்ல இல்ல நம்மளால நம்ம கவனம் குழந்தைக்கே போகாது ப்ரோ. ஏன்னா நம்மளே தான் வழியில இருக்குமே. நானே பயங்கர வழியில இருக்கேன். எவ்வளவு சொன்னாலும் ஆண்களுக்கு வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்காத வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மி ப்ரோ. அத இது பண்ண முடியாது. பட் ஆனா ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா ஓரளவுக்கு வந்துடலாம் ப்ரோ. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா இப்ப என்ன பார்த்தா தெரியலன்ட்டு, ஆனா சீரியஸா சொல்ல போனா என் ஃபேமிலி சப்போர்ட் தான் ப்ரோ. என் அக்கா எல்லாம் என்ன அப்படி பாத்துக்கிட்டா. எனக்கு என் அக்கா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த இடத்துல இல்ல, என் அக்கா இல்லன்னா நான் என்ன ஆயிருப்பேன். இப்ப என் அம்மா கூட எனக்கு பண்ணிருப்பாங்க ப்ரோ. ஆனா என் அக்கா வந்து நிஜமா என்ன அப்படி பாத்துக்கிட்டா. ரொம்ப பாத்துட்டாங்க ப்ரோ. சென்னையில ரொம்ப பிடிச்ச இடம், அடிக்கடி போயிட்டு நீங்களும் ஹஸ்பண்ட் போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதுல
நிறைய கோவில் போகும் ப்ரோ. கோயில். அதான் வீட்ல ஒத்துக்காத டைம்ல எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்ல தானே அப்படி சீக்கிரட்டா மீட் பண்ணி பேசுவோம். ஓகே ஓகே. அந்த இடம் எல்லாம் கல்யாணம் ஆகி போனோம். அப்ப இந்த 5 மாசத்துலயே பாப்பாவை கூப்பிட்டுட்டு போவோம். அதே மாதிரி தியேட்டருக்கு போயிட்டே இருப்போம் ப்ரோ. தியேட்டர் படத்துக்கு. ஆமா, இந்த கேமராமேனை கல்யாணம் பண்ணதுனால சின்ன படமும் பெரிய படமும் ஓகே. விஷுவலா பாக்கணும், தியேட்டர்ல போய் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? எப்படி மாஸ்க் போட்டு வருவாரா இல்ல நீங்க மாஸ்க் போட்டு போவீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. ஓப்பனாவே அதெல்லாம் நார்மலா போவோம் ப்ரோ. நாங்க சூப்பர் ஸ்டார் ஃபேமிலியா ப்ரோ. இல்ல இல்ல வீட்ல யாராச்சும் பார்த்து சொல்லிதான் உங்க பொண்ணை பார்த்தேன் தியேட்டர்ல ஓ, லவ் பண்ண டைம்ல லவ் பண்ண டைம்ல சொல்றேன். இல்ல அவ்ளோ, ஏன்னா எங்க வீடு தியேட்டருக்கு வர மாட்டாங்க எனக்கு தெரியும்ல. சூப்பர்ரா. அவங்க வீட்ல அதுல வர மாட்டாங்க. சோ அதனால வந்து ஒரு பேசணும் கொள்ளணும்னா தியேட்டர் தானே ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும்ல. கார்க்குள்ள உட்காந்து பேசலாம், இல்லன்னா ஒரு தியேட்டருக்கு போயிடலாம். சோ கல்யாணம் எது நடக்குதோ இல்லையா ப்ரோ, ஷூட் முடிச்சுட்டு நைட் வந்து ரெஸ்ட் கூட இல்லாம அப்படியே படத்துக்கு போயிடும் ப்ரோ. பல நாள் வந்து நைட் தான். இப்ப என்னன்னா எங்க பொண்ணை நாங்க ட்ரைன் பண்ணிட்டே இருக்கோம். பிறந்த 5 மாசத்துல ஒரு 4 படம் பாத்துருக்காங்க. 5 மாசத்துல 4 படம் ப்ரோ. என்ன படத்து ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு லோகாவா, இந்த மலையாள படம். ஆமா ஆமா ஆமா, சாண்டி பையன் நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போயிருந்தோம் ப்ரோ. பயந்தோம், கத்தனா ஆனந்த் கிட்ட கொடுத்து அமைச்சிருது அப்படியே மைண்ட் செட். ஏன்னா எனக்கு வந்து அந்த டைட்டில் கார்டு போடுறதுல இருந்து அந்த படம் முடிஞ்சு லைட் ஆன் பண்ணி வெளியில போங்கடா அப்படின்னு சொல்ற வரைக்கும் படம் பார்ப்போம் ப்ரோ. சோ அதனால என்ன பண்ணிட்டே இருந்தோம்னா பயந்துட்டே இருந்தோம். அடுதானே ஆனந்த் கிட்ட கொடுத்துடலாம், ஏன்னா நம்மளா நடுவுல எழுச்சி போக கூடாதுன்னு. அப்படியே ஸ்கிரீன் இப்படி பார்த்துட்டே இருந்தா எங்களுக்கு பயங்கர ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம பொண்ணுதான்டா, மாத்திக்கிட்டுலாம் தூக்கிட்டு வரல, நம்ம பொண்ணுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ப்ரோ வீட்டுல கூட டிவி போட்டா அது அப்படியே கண்ணை கூட சிமிட்ட மாட்டா, அப்படி பாப்பா. என்ன மாதிரி ஆகணும் சார் பொண்ணு வந்து? நடிகை ஆகணுமா இல்ல டெக்னிக்கல் சைடு கேமரா? ஆனா ஆக்சுவலி எனக்கு அது வந்து கேமரா சைடுல கொண்டு போகணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ. அது அடிக்கடி சொல்லுவேன் ஆனந்த் கிட்டயும், பாப்பா உன கேமரா உமன் ஆக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் என்ன எழுதியிருக்கா நமக்கு தெரியாது இல்ல ப்ரோ. இல்ல ஒருவேளை அது இப்படி நம்மளோட நல்லா படிச்சு சூப்பரா போனாலும் ஆகலாம். ஆமா, அவ்வளவுதான். அவளை ஆக்குற அளவுக்கு நமக்கும் கடவுள் புண்ணியத்துல எல்லாம் இருக்கணும் இல்ல ப்ரோ? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நல்லா படிக்க வச்சிட்டீங்கன்னா அதுக்கான விஷயமே கண்டிப்பா ப்ரோ. படிப்பு தான் ப்ரோ ரொம்ப முக்கியம். ஓகே. பரணி அப்படின்னா உங்களோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன? எனக்கு மத்தவங்களுக்கு தானே ப்ரோ தெரியும். இல்ல நீங்க சொல்லிருப்பாங்கல்ல பரணி ஓட்டது பெரிய பிளஸ் நானா பெரிய மைனஸ் இருக்கு. அதான் ப்ரோ, யாரையும் உங்க பணக்காரங்க ஏழைன்னு பார்த்து பழக மாட்டேன். ஏன்னா நாங்க வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ப்ரோ. ரொம்ப 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 ஏழ்மை. எவ்வளோ கஷ்டம் பார்க்க முடியுமோ லைஃப்ல வந்து சாப்பாட்டுக்கே. நானும் எங்க ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ப்ரோ. ஏன்னா நாங்க நிஜமா யாராவது கொடுக்க மாட்டாங்களா, யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனா இது நமக்கு கிடைக்காதா, அவங்க வீடு ஃப்ரிட்ஜ்ல வந்து பழம் இருக்கே, ஃப்ரிட்ஜுக்குள்ள பழம் பார்த்தாவே அவ்வளவு இதுவா இருக்கும் ப்ரோ. ஒரு சாக்லேட் ஒன்று கிடைச்சிடாதா, சாப்பிட மாட்டோமா, அப்படி வரைக்கும் போயில. இப்போ வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க, உனக்கு உண்டான சாப்பாட்டை மட்டும்தான் நீ தட்டுல வாங்கணும், நீ மிச்சம் பண்ற மாதிரி இருந்தா நீ சாப்பாட்டை வாங்கவே கூடாது. அப்போ அவங்க சொல்லி சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், நான் எக்ஸ்ட்ரா வாங்குறதே விட்டுட்டேன். வேணா நான் இது சாப்பிட்டுட்டு வேணா பசிக்குதுன்னா பக்கத்துல இருந்து எடுத்து வச்சிரும், வாங்கும் போதே அதை எக்ஸ்ட்ரா வாங்கி அந்த கை கழுவுற இடத்துல போய் நிறைய இது பண்ணிட்டு. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நான் கேட்கிற கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் கேட்டுக்கேன்னா அது 9 கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் இல்லாம உங்க லைஃப் வந்து சாப்பாடு, ட்ரெஸ்ஸிங், வாட்டர், எந்த விஷயமா இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் இல்லாம சீரியஸாவே லைஃப் லவ் அண்ட் கல்யாணம்ங்கிறது. அதான் ப்ரோ இப்போ 3 years அவ்வளவுதான் ப்ரோ ஆச்சு. கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சு. தெரிஞ்சு ஒரு 5 years அது மாதிரி இருக்கும். 8 வருஷம், ஆல்மோஸ்ட் 8 வருஷம். அதான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் கேமரா ஃபேஸ் பண்ணதே ஆனந்த் தான். ஆனா அப்ப தெரியல அவங்க தான் நம்ம லைஃப் வருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்டேன், சார் சார் உங்க பேரு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன இப்படி ஆனந்த் அப்படின்ட்டு போனாங்க. அதுக்கு நான் பழி வாங்குறதுக்கா இப்போ டே ஆனந்த் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. சோ கேட்டுட்டே இருப்பேன், அன்னைக்கு நீ ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தனா நான் இன்னைக்கு உனக்கு இப்படி கூப்பிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா ஹஸ்பண்டையும் தாண்டி ப்ரோ ஒரு அப்பாவா இதா பண்ணணும், இது பண்ணக்கூடாது, தப்பு, இங்க குப்பை போடக்கூடாது, இங்க இது பண்ணக்கூடாது, அப்படி நம்மள சின்ன சின்ன. ஆமா ப்ரோ, ஏன்னா அப்பவும் எனக்கு ஞாபகமே இல்ல. எனக்கு ஒரு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இவங்க லைஃப்குள்ள வந்து வந்து சின்ன சின்னதா வந்து எப்படி யோசிச்சாலும் ஷூட்டிங்க்கு போவேன் ப்ரோ. அங்க கூட நான் என்ன மீறி ஆனந்த் பத்தியே பேசிட்டு இருப்பேன் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட. சோ அது என்ன மீறி அது இன்பில்ட்டா வந்துட்டே இருக்காது, ஏன்னு எனக்கும் தெரியல. இல்ல பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கும் சரி, இந்த மாதிரி ஒய்ஃபும் கிடைக்கும் சரி, ஒரு குடும்பம் அமையிறது சாதனை விஷயம். உங்க அமைஞ்சிருக்கு சூப்பர். இந்த லைஃப் வாழ்ந்தாச்சு. கண்மணின்னா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு போகணும், என்ன மாதிரி ட்ரீம் உங்களுக்கு? அதான் ப்ரோ, ஆக்சுவலி எங்க மேரேஜ் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க வேண்டாம் இதெல்லாம் செல்லாது. ஸோ அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க.
ஸோ அப்படி இருக்கும் போதில் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணோம். ஒரு வீட்டுக்கு லீஸ்ல வந்தோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு கார் வாங்குனோம். ஸோ நாங்க இப்ப வீடு வாங்கிட்டோம் ப்ரோ. சொந்த வீடு ஆமா வாங்கிட்டீங்களா? ப்ரோ. அதுக்கே திட்டீங்க அப்படியே. தேங்க்யூ ப்ரோ. ஃபிளாட் எல்லாம் வாங்கக்கூடாது. வாங்கினா நமக்குன்னு இண்டிவிஜுவலா ஒரு வீடு வாங்கணும்னு வெயிட் பண்ணியிருந்தோம் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் ஒரு வீடு வாங்கிட்டோம் ப்ரோ. சூப்பர். என்ன பேர் வச்சிருக்கீங்க? தேஷ்விகா இல்லம். தேசிய இல்லம். ஆமா. ஆக்சுவலி ஆனந்துக்கு வந்து என்னோட பேர் வைக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ. Okay. நிஜமா ரொம்ப ஆசை. நான் தான் சொன்னேன். ஏன்னா 2 பேர் ரிலேட்டிவ்ஸும் வருவாங்க. சொல்லுவாங்க, என்னடா அப்படியே ஊர்ல இல்லாத முன்னாடியே சம்பாரிச்சிட்டான் இவன் அப்படின்னு பேர்லாம் ஊர்ல வரும். ஒரு 1000 பேர் இருக்காது. இருப்பாங்க. சோ அதனால என்ன சொல்றேன், சோ தேஷ்விகாவை நீ நானும் சேர்ந்தது தானே தேஷ்விகா. வெரி சோ குட். நம்ம பேர்ல போட்டு என்ன பண்ண போறோம் இல்லையா? ஓகே ஓகே. So அதனால வந்து தேஷ்விகா இல்லம்னு வச்சு கிரகப்பிரவேசம் பண்ண போறோம் ப்ரோ. சூப்பர். தை பிறந்தா வழி பிறக்கிற மாதிரி. பிறந்துடும் 2026 எங்களுக்கு சீரியஸாவே ஒரு நல்ல வருஷம் சூப்பர் கடவுள் புண்ணியத்துல. சோ அந்த வீடு புது வீட்டுக்கு போயிட்டா இன்னும் எல்லாம் நல்லதா நடக்கும். Fantastic. இப்ப நான் ஒரு சின்ன கேப்ல இருக்கேன். சோ அதுக்கப்புறம் ஃபர்தரா நிறைய ஷூட் போகணும். கம்பேக் கண்மை. சீரியஸா வரணும் ப்ரோ. Comeback அதுக்காக பரணி. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேர்லயே உலகம் இருக்கு. பரணிக்கிறதே உலகம் தானே. ஆமா. சோ அந்த உலகத்தை நீங்க ஆளணும். ஐயோ And இந்த தேங்க்யூ ஓடிடி ப்ரோ. ஷோ பத்தி வந்து பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? நிஜமா ஒரு இன்டர்வியூ மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல ப்ரோ. ரொம்ப கம்ஃபர்ட்டா ஒரு தெரிஞ்சவங்க கூட மனசார நானும் வந்து இப்ப கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தேனா, சோ அப்படியே வெளியில வந்து ஏதோ பயங்கரமா அப்படியே மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டின மாதிரி அப்படியே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன். சூப்பர் சூப்பர். நிறைய பேசிட்டேன் மனசு விட்டு, நல்லா சாப்பிட்டுட்டேன் சூப்பரா. ஓகே. சோ பயங்கர நல்லா இருக்கு, ரொம்ப மனசுக்கு காமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் உங்களை பத்தி சில விஷயம் ஒரே ஒரு 10 கொஸ்டின் மட்டும் கேட்கறேன். நீங்க கேளு சொன்னீங்கன்னா கேளு. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கும். சரிங்க ப்ரோ. பிடிச்ச ஹீரோ? பிடிச்ச ஹீரோவா? எனக்கு ஆனா கொஞ்சம் திமிரு தான் ப்ரோ. தமிழ்ல நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. அது என்னவோ தெரியல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே அல்லு அர்ஜுன், ரித்திக் ரோஷன், சோ அது மாதிரி கொஞ்சம் அதர் ஸ்டேட்ல உள்ள ஹீரோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. இப்ப யாருக்கிட்ட சொன்னா ஏன் தமிழ் எல்லாம் உனக்கு பிடிக்காதா, என்ன எடுத்தோடனே அல்லு அர்ஜுன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? இல்ல நம்ம ஊர்ல சின்ன பசங்க அல்லு அர்ஜுன் நம்ம சின்ன பையன் தானே. ஆமா. சோ எனக்கு அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க டான்ஸ் ஆடுறது, அப்பெல்லாம் நான் தமிழ் அப்பெல்லாம் யாரும் டான்ஸ் ஆடி பார்த்தது இல்ல. அப்பவே அல்லு அர்ஜுன் பயங்கரமா டான்ஸ் ஆடுவாரு. ஒரு ஸ்ட்ரெயிட்னிங் ஹேர் வச்சிருப்பாரு. பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஹீரோயின் அனுஷ்கா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. வெஜ்ஜா நான்வெஜ்? நான்வெஜ், பியூர் நான்வெஜிடேரியன். பியூர் நான்வெஜ். ஆமா. ஆனா என்ன பண்ணுவோம், மாசத்துல ஒரு மாசம் கம்பல்சரி புரட்டாசிக்கு வந்து 2 பேரும் வந்து வெஜ் தான். வெஜ். பிடிச்ச படம் பிடிக்காத படம்? பிடிச்ச படமா? நிறைய படம் இருக்கே. நான் அந்த படம் பார்த்துட்டே ஒரு இருப்பேன். படம், ஏதாச்சும் ஒரு படம். நிறைய படம் பிடிக்கும் ப்ரோ. காமெடி படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ப்ரோ. ரொம்ப பிடிக்கும் காமெடி படம். இப்ப கூட கோர்ட் பார்த்தேன், லாஸ்டா கோர்ட் எல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அது மாதிரி நிறைய வெப் சீரிஸ் பாக்குறோம், பார்த்துட்டே இருப்போம் ப்ரோ. டிவில ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும். ஓகே, வெரி குட், சூப்பர். அம்மா படம் பொண்ணு, அப்பா பொண்ணா? நானா எல்லாருக்கும் ரொம்ப செல்லம் தான் bro. எல்லாத்துக்கும் ஒரு ஆமா செல்லம் ஆமா, தான். நல்ல பொண்ணு. சோ அதனால எஸ், இன்னைக்கு நம்ம சின்ன நடிகை அண்ட் உங்க ஹஸ்பண்ட் ஒரு கேமராமேன் நம்ம ஆனந்த் சார். ஓகே, இவங்க அண்ட் புதுசா வந்திருக்க பாப்பா பேருனாக்கா தேஷ்விகா. தேஷ்விகா உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. ஒரு கம்பேக் பரணியா திருப்பி வராட்ட கண்டிப்பா ப்ரோ, ஒரு ரவுண்ட் வரணும் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். சாரி சரியா வணக்கம் சொல்ல முடியல. நோ ப்ராப்ளம். நீங்க அப்படியே சாப்பிட்டுட்டே இருங்க. ஓகே ப்ரோ. எஸ், இந்த வாரம் ஓடிபி ஷோல பரணி அவங்களுடைய இன்டர்வியூ தான் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம வீட்டில் யூடியூப் சேனல்ல ஓடிபி ஷோ ஒன் டைம் பார்ட்டி ஷோல ஒரு சூப்பரான சீஃப் கெஸ்ட் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுபவர் உங்கள் பாண்டி கமல். நன்றி, வணக்கம்.